கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்று கூட நாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்து ஒரு சிலர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, என்னவென்று பார்த்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, பரிசுத்தாவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பார்கள். அன்பானவர்கள், ஏன் இவர்களுக்குள்ளே இந்த கேள்வி வருகிறது என்று பார்த்தா, ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோட நம்பிக்கை இன்னவாக இருக்கிறது என்று பார்த்தா நாம் கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதுக்கு நாம் ஏதோ தனியாக நம்ம ஏதோ செஞ்சு நம்ம பரிசுத்தாவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நாம் தனியாக இருந்து அவர்கிட்ட கெஞ்சி அவர்கிட்ட மன்றாடி தான் நம்ம பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளணும். இல்லை அதுக்கு ஏதோ ஒரு பரவச நிலையை நம்ம அடைஞ்சு கைகளெல்லாம் ஜோராக நம்ம தட்டி சேதங்களெல்லாம் உடைத்து இந்த மாதிரியான அடையாளங்கள் இருந்தால் தான் நம்ம பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்ட என்று அவர்களோட நம்பிக்கையாக இருக்கும். அனுப்பானவர்களே, ஸோ அதனால தான் அவர்களுக்குள்ளே இந்த மாதிரியான கேள்விகள் வருகிறது. ஆனால் எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 13 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தனா அதாவது நீங்களோ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய விசுவாசிகளாய் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டீர்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் சுவிசேஷத்தை கேட்டு அவரோட நம்ம சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசிகளாக நம்ம மாறிட்டோம். மாறிட்ட பிறகு நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நம்ம ஆல்ரெடி முத்திரிக்கப்பட்டுட்டோம் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான முத்திரிக்கப்படப்போறீர்கள் என்று சொல்ல நாம் முத்திரிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இது மாத்திரம் இல்லாமல் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவரோட உதவி இல்லாமல் நம்மளால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது, முடியாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதாவது நாம் பரிசுத்தாவின் உதவி இல்லாமல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஆனால் ஒரு சிலர்களோட அந்த நம்பிக்கை இன்னவாக இருக்கிறது என்று பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி எதனா செஞ்சு நான் பரிசுத்த ஆவியான நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். மூட நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அன்பானவர், ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோன்னா நாம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் சொல்லுவதுக்கே நம்மளுக்கு யாரோட உதவி தேவைப்படுகிறது என்று பார்த்தோன்னா ஆண்டவருக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரோட உதவி படுகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இல்லாமல் அவரை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்மளால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் கர்த்தர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வசனம் ரொம்ப தெளிவாக. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கடுத்து கூட நம்ம முன்னாடி பார்த்த அந்த எபேசியர் 1 அந்த 13 வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது அதுலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதோட சுவிசேஷத்தை நம்ம கேட்டு அதோட விசுவாசிகள் ஆன பொழுதே அவரோட அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மளுக்கு முத்திரை போட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர், ஸோ நம்மளுக்கு பெரிய அடையாளமே பரிசுத்த ஆவியானவராக தான் இருக்கிறார். அன்பானவர்களே, ஸோ நாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சகராகவே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.